ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ பைத்தான்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம், எதனால பைத்தான் நம்ம யூஸ் பண்றோம், அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான்னா என்ன அப்படின்னா, பைத்தான்றது வந்து ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ அது எதுக்காக நம்ம பைத்தான் நம்ம பார்க்குறோம், இப்ப எல்லாருமே ஏன் பைத்தான பத்தி பேசுறாங்க, ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் எல்லாமே பைத்தானே யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதோட சிம்ப்ளிசிட்டி அண்ட் ஈஸியா ரீட் பண்ண முடியும். அது 2 தான் முக்கியமான விஷயம். அந்த கோடிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷா இருக்கும். அண்ட் தென் அத ரீட் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருமே பைத்தான் இப்ப வந்து பிரிஃபர் பண்றாங்க. அதர் புரோகிராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து இப்ப நல்லா பூம் ஆயி போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இதுதான். தென் பைத்தான் வந்து எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னா 1991 அண்ட் கிரியேட்டட் பை பேடோவ் அண்ட் ரோசம். அண்ட் தென் வந்து பைத்தான் வந்து லேர்ன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால வந்து யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் பைத்தானோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் நான் சொன்ன மாதிரி ரீடபிலிட்டி. அந்த சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு கோட் ரைட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நார்மல் இங்கிலீஷா இருக்கும். லைக் எந்த ஒரு பிகினர் கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கவும் முடியும். அதனால ரீடபிலிட்டி வைஸ் வந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்க இப்போ. லைக் கேம் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு டேட்டா அனலைசிஸ் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல டேட்டா சயன்ஸ் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாரி கோடிங்ஸ் அண்ட் தென் எல்லாமே அதுல இருக்கு. ஸோ அதனால வந்து இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, நெறைய லைப்ரரீஸ் இருக்கும். அந்த லைப்ரரீஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படுற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வெப் டெவலப்மென்ட் போனாங்கன்னா, அதுக்கு சில லைப்ரரீஸ் இருக்கு. அந்த லைப்ரரிலாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து டேட்டா அனலைசிஸ் போறாங்கன்னா, அதுக்கு தேவையான லைப்ரரீஸ்லாம் அவங்க தனியா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து டேட்டா சயன்ஸ்க்கு போறாங்க, மெஷின் லேர்னிங் போறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போறாங்கன்னா, எல்லாத்துக்கும் தனித்தனி செப்பரேட் லைப்ரரீஸ் இருக்கு. ஸோ அந்த லைப்ரரீஸ் இம்போர்ட் பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால லைப்ரரி சப்போர்ட் வந்து இவங்ககிட்ட ரொம்ப நெறைய குடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து அத இம்போர்ட் பண்றது, யூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி. தென் பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ், தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம்வொர்க், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அதாவது இவங்களோடது இல்லாம மத்த தேர்ட் பார்ட்டியோட அப்ளிகேஷன்ஸோடயோ, ஃப்ரேம்வொர்க்ஸோட, பேக்கேஜஸோடலாம் ரொம்ப ஈஸியாவே நம்ம இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்ப ஈஸி. அண்ட் தென் பைத்தான்ல அதுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸ் இருக்கு. அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி நீங்க ஒரு ஃப்ரேம்வொர்க்கோட கனெக்ட் பண்ணணும். ஒரு வெப் டெவலப்மென்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்வொர்க்ங்கிற விஷயம் வேணும். ஸோ ஃப்ரேம்வொர்க்கோட நீங்க கனெக்ட் பண்ணி பைத்தான்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்க அதோட அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து பேக்கேஜ் அவங்களே குடுத்துருப்பாங்க. அத இம்போர்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. தென் வந்து ரொம்ப நெறைய பேர் வேர்ல்டு வைட் எல்லாருமே வந்து இப்போ பைத்தான வந்து நல்லா யூஸ் பண்றாங்க. கம்பேர் டூ அதர் புரோகிராமிங் லாங்குவேஜ். எதனாலன்னா, அவங்க குடுக்குற லைப்ரரீஸா இருக்கட்டும், அவங்க குடுக்குற சப்போர்ட்டா இருக்கட்டும், அந்த கோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பர்ப்பஸ்க்காக பைத்தான் எல்லாருமே ரொம்ப யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்க மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் அப்டின்னா என்னன்னு சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ் யூஸ் பண்றவங்க பைத்தான் யூஸ் பண்ணலாம். அதே மேக்குக்கு தனியா வந்து வெர்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் லினக்ஸ்ல பைத்தான் யூஸ் பண்ணோம்னா, அதுக்கு தனி வெர்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாரி எந்த ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு தனித்தனி வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதனால பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜும் கூட. தென் ஏன் வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினரா உள்ள வர்றவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சின்டாக்ஸ்லாம் ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஈஸியா ஞாபகம் வச்சிருக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு பைத்தான். காரணம் என்னன்னா, அது ரொம்ப ஈஸியா இருக்கிறது. அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு பிகினரா இருந்தா கூட படிச்சுக்க முடியுது. அப்படின்றதுனால டெவலப்மென்ட் வைஸ் வந்து இது ரொம்ப ஸ்பீடா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நான் தேர்ட் பிளாட்ஃபார்ம் கூட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கேத்த மாரி பேக்கேஜஸ், லைப்ரரீஸ் எல்லாமே குடுக்குறாங்க. அதனால இது இன்டகிரேஷன் வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கூட ஈஸியா வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸா இருக்கு. ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்தா கூட அத ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிறலாம். சரிங்களா? அதனால வந்து மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ் கூட இன்டராக்ட் பண்ணி, நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ கூட ஈஸியா சால்வ் பண்ணிறலாம். ஸோ அதனால வந்து இந்தந்த ரீசன்க்காக வந்து நம்ம பைத்தான் வந்து பிரிஃபர் பண்ணலாம். தென் அப்ளிகேஷன்ஸ் பைத்தான் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? பயன்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா,
வெப் டெவலப்மெண்ட்ல மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சர்வர் சைடு டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ணா அதுக்கு மெயினா சர்வர் சைடு டெவலப்மெண்ட் வேணும். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஏரியாஸ்ல மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்ல வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டெவலப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது மெயினா ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருந்தாதான் அவங்களால வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பைத்தான் தெரிஞ்சவங்க. ஜாங்கோ, ஃபிளாஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்க்கு பைத்தான் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்ல, மிஷின் லேர்னிங் ஏரியாஸ்ல அண்ட் தென் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஏரியாஸ்ல வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பை, பாண்டாஸ் அண்ட் தென் ஸ்கைகிட் லேர்னு, டென்சர் ஃப்ளோ இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்ற லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு மிஷின் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா, அதாவது எந்த ஒரு பெரிய டாஸ்கா இருந்தாலும் நம்ம வந்து கம்ஃபர்டபுளா வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ். இது இல்லாம நிறைய ஏரியாஸ் இருக்கு, லைக் கேம் டெவலப்மெண்ட். இன்னும் நிறைய ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதாங்க. இதோட வந்து பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிவன்.